டுடே நம்ம பார்க்க போற டாபிக் வந்து லீனியர் அப்ராக்சிமேஷன் அண்ட் டிஃபரன்ஷியல் ஆஃப் a ஃபங்க்ஷன் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ். அதாவது லீனியர் அப்ராக்சிமேஷன் பார்க்க போறோம், எப்படி கண்டுபிடிக்கிறது, டிஃபரன்ஷியல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இது ரெண்டுமே பார்த்துருக்கோம், லீனியர் அப்ராக்சிமேஷன் பார்த்துருக்கோம், டிஃபரன்ஷியலும் பார்த்துருக்கோம். ஆனால் அங்கே வந்து வேரியபிள் வந்து ஒன்று தான் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வேரியபிளை பேஸ் பண்ணி தான் நம்ம டிஃபரன்ஷியல் பண்ணுவோம், எக்ஸை பொறுத்து ஒய்யை பொறுத்து அந்த மாதிரி பண்ணுவோம். ஆனால் இங்கே அதாவது நிறைய வேரியபிள்ஸ் வரும், எக்ஸ் ஒய் இசட் அந்த மாதிரி. அப்போ அதனால என்ன பண்ணோம், இங்கே பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதே லீனியர் அப்ராக்சிமேஷன் டிஃபரன்ஷியல் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் 8.10 பாருங்க. நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறான்னு வச்சுக்க. அப்போ லீனியர் அப்ராக்சிமேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கம்மா ஒய் நாட் பாயிண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த லீனியர் அப்ராக்சிமேஷன் அட் ஏ பாயிண்ட் வந்து எக்ஸ் நாட் ஒய் நாட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அதை இதில் அப்ளை பண்ணும். அதாவது அந்த பாயிண்ட் அப்படியே கொஸ்டினில் அப்ளை பண்ணும். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஒய் நாட் ப்ளஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு மறுபடியும் அதே பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட், அதே மாதிரி டோ எஃப் பை டோ ஒய் பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ண, அதே மாதிரி ஒய் மைனஸ் ஒய் நாட். இது வந்து டூ வேரியபிள் அந்த இது. அதே மாதிரி இது வந்து லீனியர் அப்ராக்சிமேஷன். அதே மாதிரி அதுக்கு டிஃபரன்ஷியல் கண்டுபிடித்து டிஎஃப் ஈக்குவல் டு டோ எஃப் பை டோ எக்ஸ், எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி இன்ட்டு டிஎக்ஸ் பண்ணும், ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி இன்ட்டு டிஒய் பண்ணும். அவ்வளோதான். இதே மாதிரி த்ரீ வேரியபிளாக இருந்தால் என்ன பண்ணும், அதுதான் அடுத்த ஃபார்முலா பாருங்க. டெஃபினேஷன் 8.11 பார்த்தீங்கன்னா தெரியும். இது த்ரீ வேரியபிளாக இருந்தால் என்ன பண்ணலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஒய் நாட் இசட் நாட் டோ எஃப் பை டோ எக்ஸ், அதே பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஒய் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் இசட் நாட் இந்த மாதிரி பண்ணும். எக்ஸஸாக வரும், டோ எஃப் பை டோ இசட் வரும், டிஇசட் வரும். சரிங்களா, இதுதான் வந்து எக்ஸஸாக வருது. மற்றபடி அதே ஃபார்முலா தான். மற்றபடி ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் இது. சரி ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. எக்ஸாம்பிள் 8.16 பாருங்க. ரொம்ப சிம்பிள். டபிள்யூல கொடுத்துருக்காங்க, ஆனால் த்ரீ வேரியபிள் தான் கொடுத்துருக்காங்க. டபிள்யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இசட் பிளஸ் இசட் ஸ்கொயர் எக்ஸ் கமா எக்ஸ் ஒய் இசட் பிலாங்ஸ் டு ஆர். இதுக்கு என்ன கேட்டால் ஃபைண்ட் டிஃபரன்ஷியல் தான் கேட்குறாங்க, லீனியர் அப்ராக்சிமேஷன் கேட்கல. அப்போ டிஃபரன்ஷியல்னா டிடபிள்யூ வேணும் இல்லைங்களா. அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். கொடுத்துருக்கிற கொஸ்டினை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி இன்ட்டு டிஎக்ஸ் பண்ணும், ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி இன்ட்டு டிஒய் பண்ணும், இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி இன்ட்டு டிஇசட் பண்ணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ பாருங்க, லெட்டஸ் ஃபைண்ட் டபிள்யூ ஆஃப் எக்ஸ். டபிள்யூ ஆஃப் எக்ஸ்னா டபிள்யூவை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், அதான் டபிள்யூ எக்ஸ். சரி எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ல ஒய்யை கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா வரும் 2x, அப்போ 2xy வரும், அதான் வந்திருக்கு. அடுத்தது ஒய் ஸ்கொயர் இசட் இருக்குல்ல, இதை இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, ஏன்னா எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணதால் அங்கே எக்ஸ் டேர்மே இல்லை, 0. அடுத்து பாரு இசட் ஸ்கொயர் எக்ஸை பண்ணால் இசட் ஸ்கொயர் மட்டும் வரும், ஏன்னா இசட் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் எக்ஸை பண்ணால் 1. அப்போ 2xy பிளஸ் இசட் ஸ்கொயர், அவ்வளோதான். இது டபிள்யூ ஆஃப் எக்ஸ், டபிள்யூ எக்ஸ். அடுத்து டபிள்யூ ஒய், இதே ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் ஒய்யை பண்ணால் 1 பிளஸ் ரெண்டாவது டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா இசட் கான்ஸ்டன்ட் ஒய் ஸ்கொயர் பண்ணால் 2y. அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2ZYன்னு வரும் இல்லைங்களா. லாஸ்ட் டேர்ம் வந்து ஆல்ரெடி ஒய்யே இல்லாதனால லாஸ்ட் டேர்ம் வந்து 0 ஆகிடும் இல்லைங்களா. இசட் ஸ்கொயர் எக்ஸ் வந்து 0, அவ்வளோதான். ஒய்யை பொறுத்து பண்ணியாச்சு. அடுத்து இசட்டை பொறுத்து பண்ண போகிறோம். ஸோ இசட்டை பொறுத்து பண்ண போது மொதல் டேர்ம் ஃபுல்லாக 0, ஏன்னா அங்கே இசட் டேர்மே இல்லை, 0. செகண்ட் டேர்ம் பாருங்களேன், ஒய் ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட் இசட்டை பண்ணால் 1 பிளஸ் எக்ஸ் கான்ஸ்டன்ட் லாஸ்ட் டேர்மில் இசட் ஸ்கொயர் பண்ணால் 2z, அவ்வளோதான். அப்போ என்ன வருதுன்னா 2xz பிளஸ் ஒய் ஸ்கொயர், அவ்வளோதான். இசட்டை பொறுத்து பண்ணியாச்சு. இப்போ நம்மள கொஸ்டின் வந்து டிஃபரன்ஷியல் தானே கேட்குறாங்க. ஸோ டிஃபரன்ஷியலுக்கு என்ன ஃபார்ம்னா டிடபிள்யூ ஈக்குவல் டு, அதாவது WX இன்ட்டு டிஎக்ஸ், அதாவது எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியல், அதாவது டோ எஃப் பை டோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், இதான் ஃபார்முலா ஆக்சுவலாக. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம டோ எஃப் பை டோ எக்ஸ்னு அதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியல், இதை டோ டபிள்யூ பை டோ எக்ஸ்னு எழுதிக்கலாம். சரிங்களா. டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், டிஎக்ஸ் வந்து என்னதுங்க டிஎக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் அப்படியே போட்டுக்கணும். டிஎக்ஸ் வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதில்லை, டிஎக்ஸ்னே போட்டுக்கணும். சரிங்களா. ஸோ டிஃபரன்ஷியல் WX பண்ணிட்டோம் இன்ட்டு டிஎக்ஸ், அதே மாதிரி WY பண்ணியாச்சு இன்ட்டு டிஒய் போட்டாச்சு. அடுத்து WZ இன்ட்டு டிஎஸ், அவ்வளோ. இதான் டிஃபரன்ஷியல், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா. டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு எக்ஸை பொறுத்து ஒய்யை பொறுத்து இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதோட டிஎக்ஸ் டிஒய் டிஎஸ்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அடுத்தது எக்ஸாம்பிள் 8.17. இதில் வந்து லீனியர் அப்ராக்சிமேஷன் கேட்குறாங்க பாருங்க. u ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் 3 sin இசட் எக்ஸ் ஒய் இசட் பிலாங்ஸ் டு ஆர், ஃபைண்ட் த லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார் த 2 - 1 0. சரிங்களா. லீனியர் அப்ராக்சிமேஷன் கேட்குறாங்க. சரிங்களா. ஓகே. ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷன் அதுக்கான ஃபார்முலா முதல்ல எழுதிடுவோம். எல் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈக்குவல் டு யூ ஆஃப், லீனியர் அப்ராக்சிமேஷன் எல் யூஸ் பண்ணல, அதனால தான் எல் ஆஃப்னு கொடுத்துறாங்க. யூ ஆஃப் எக்ஸ் நாட் ஒய் நாட் இசட் நாட் டோ யூ பை டோ எக்ஸ், அதுலேயும் பாயிண்ட்டை நல்லா கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணும். அப்புறம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட், அதே மாதிரி ஒய்யை பொறுத்த டிஃபரன்ஷியேட் பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணி இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் நாட், இசட்டை பொறுத்த டிஃபரன்ஷியேட் பண்ணி பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ண, அப்புறம் என்ன பண்ணணும் நம்ம இசட் மைனஸ் இசட் நாட். சரி இப்போ பாருங்கள், முதல்ல எக்ஸை பொறுத்த டிஃபரன்ஷியேட் பண்ணிவிடுவோம்.
சரிங்களா? எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். இப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் வரும் 2x மைனஸ் எக்ஸ் ஒய் பண்ணால் மைனஸ் ஒய் வந்து கான்ஸ்டன்ட், எக்ஸை பண்ணால் 1, அப்போ மைனஸ் ஒய் வரும், அவ்வளோதான். மீதி சைன் இசட் அதில் எக்ஸ் டேர்மே இல்லை, அதனால் அது 0. அடுத்தது ரெண்டாவது ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட், ஒய்யை பொறுத்து பண்ணும்போது மொதல் டேர்ம் 0, மொதல் டேர்ம் வந்து 0 ஆகிடும், ஏன்னா ஒய் டேர்மே இல்லை. லாஸ்ட் டேர்ம் 0 ஆகிடும். மிடில் இருக்கிற எக்ஸ் ஒய்ல எக்ஸ் கான்ஸ்டன்ட், ஒய்யை பண்ணால் 1, அப்போ மைனஸ் எக்ஸ் மட்டும் தான் வரும். ஒய் அதாவது ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் யூஒய், ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் டோ இ பை டோ எக்ஸ் அப்படின்னு கூட போட்டுக்கலாம், எப்படி போட்டாலும் ஒன்று தான். ஷார்ட்டாக யூ இசட் யூ எக்ஸ்ன்னு போடுறாங்க. சரி, அடுத்து யூ இசட் டோ இ பை டோ இசட் பாருங்க. இசட்டை பொறுத்து பண்ணீங்கன்னா மொதல் டேர்ம் ரெண்டாவது டேர்ம் ரெண்டுமே 0, லாஸ்ட் டேர்ம் மட்டும் தான் ஆன்சர் வரும். லாஸ்ட் டேர்ம்னா இருக்கு பாருங்க, 3 சைன் இசட் இருக்கு, சைனை பண்ணா காசு, அப்போ 3 காசு இசட், அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுல என்ன பண்ணணும்னா அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணாதான் முக்கியங்க. இப்போ இதுல அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்குன்னா டோ இ பை டோ எக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறது இல்லை, அதுல இந்த எக்ஸ் நாட் ஒய் நாட் இசட் நாட் பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டிட் பண்ண அதாவது எக்ஸ் நாட் ஒய் நாட் இசட் நாட்னா அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது எக்ஸ் நாட், அடுத்தது ஒய் நாட், அடுத்தது இசட் நாட் எடுத்துக்கிறோம். சரிங்களா? எடுத்துக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்ச டபிள்யூ யூ எக்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதுல எக்ஸ் ஒய் தான் இருக்கு, அப்போ அதை மட்டும் சப்ஸ்டிட் பண்ணணும். பாருங்க, சப்ஸ்டிட் பண்ணா வரும் பாருங்க, எக்ஸ் இருக்க இடத்துல 2 சப்ஸ்டிட் பண்ணா 4, மைனஸ் ஒய் இருக்க இடத்துல ஒரு -1 போட்டால் மைனஸ் ப்ளஸ் 1, அப்போ 5 வரும், வந்துருச்சுங்களா? அடுத்தது அதே மாதிரி யூஒய்ல சப்ஸ்டிட் பண்ணா எக்ஸுக்கு வந்து 2, அப்போ இங்க மைனஸ் எக்ஸ்னா -2, அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து யூ இசட்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க, 2 -1 0 சப்ஸ்டிட் பண்ணினா ஆக்சுவலாக அதில் வந்து 3 காஸ் இசட் தான், 3 காஸ் இசட்டோட வேல்யூ 0, காஸ் 0 வேல்யூ 1, காஸ் 0 வேல்யூ 1, 1 × 3 3 வந்துருச்சுங்களா? ரைட். இப்போ இது எல்லாத்தையும் அந்த ஃபார்முலாவில் போடுங்க. அட் த சேம் டைம் கொஸ்டின்லையும் அப்ளை பண்ணணும். நல்லா பண்ணி இந்த யூ ஆஃப் கேபிட்டல் யூ ஆஃப் எக்ஸ் நாட் ஒய் நாட் இசட் நாட் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக கொஸ்டின்ல, அப்போ கொஸ்டின்ல போட்டால் என்ன ஆகும் பாருங்க, எக்ஸ் இருக்க இடத்துல 2 போட்டினா 2 ஸ்கொயர் பண்ணா 4 மைனஸ் எக்ஸ் இருக்க இடத்துல 2, ஒய் இருக்க இடத்துல -1 ப்ளஸ் 3 × sin 0. ஆக்சுவலாக sin 0 0, அதனால் லாஸ்ட் டேர்ம் 0 ஆயிடுது. இந்த மைனஸ் இன்ட்டு -1 வந்து ப்ளஸ் ஆகிடும், அப்போ 4 + 2 6. அப்போ யூ ஆஃப் எக்ஸ் நாட் ஒய் நாட் இசட் நாட் வேல்யூ வந்து 6. கொஸ்டின்லேயே அப்ளை பண்ணும், டிஃபரன்ஷியேட் பண்ணி அப்ளை பண்ணும், கொஸ்டின் அப்ளை பண்ணும் பாருங்க. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச யூ எக்ஸ் நாட் ஒய் நாட் இசட் நாட் வந்து இங்கே போடலை, ஆக்சுவலாக ஆன்சரில் மட்டும் 6ன்னு போட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, இங்கே பாருங்க டோ இ பை டோ எக்ஸ் பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணா வந்து பாருங்க 5 இன்ட்டுன்னா இருக்கு பாருங்க எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டு, இதான் முக்கியம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் என்ன தெரியுங்களா, அவங்க கொடுத்த பாயிண்ட் என்னது, எக்ஸ் நாட்டு 2 தானே, அப்போ எக்ஸ் -2 அதான் இங்கே வந்திருக்கும் பாருங்க, 5 × x -2, அப்புறம் -2 × -2னா இந்த u ஆஃப் i -2 × y - y நாட், y - y நாட் வந்து ஒரு -1, அப்போ என்ன ஆகிடும் +1 ஆகிடும். அப்புறம் 3 × z - z நாட் வந்து 0, அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணணுமா? சரிங்களா? அப்படியே விட்டுறது இல்லை, சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணணும், அப்படிதான். அதான் வந்து ஃபைனலாக டிஃபரன்ஷியல்னு அர்த்தம். சரிங்களா? டிஃபரன்ஷியேட் பண்ண பார்க்கலாம். இந்த 5 உள்ள மல்டிப்னா 5x -10 -2y -2 3z எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஃபைனலாக ஆன்சர் வந்து 5x - 2y + 3z - 6. இதுதான் வந்து ரெக்வயர்ட் linear approximation for u at 2, -1, 0.